10 நிமிஷத்துல செய்யக்கூடிய ரொம்ப சூப்பரான ஒரு ரசம் தான் பார்க்க போறோம். அந்த ரசத்துக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படிங்கறத பார்த்துடலாம். 2 தக்காளி, பூண்டு, கறிவேப்பிலை, கொஞ்சம் புளி, வரமிளகாய், பச்சை மிளகாய், அப்புறம் சீரகம், மிளகு அண்ட் பெருங்காயம். இதெல்லாம் தான். இப்போ நம்ம தக்காளி, பூண்டு, புளி இது எல்லாத்தையுமே ஒன்றா ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிட்டு ஜஸ்ட் எண்ணெய் ஊற்றி கடுகு மிளகாய் மட்டும் போட்டு தாளித்து நம்ம அரைச்சி வச்சதெல்லாம் ஊற்றி கொதிக்க வச்சோம் அப்படின்னு சொன்னால் 5 நிமிஷத்தில் ரசம் ரெடி ஆயிடும். ஸோ வாங்க இதெல்லாம் ஒன்றா போட்டு இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு பார்க்கலாம். சீரகம், மிளகு, தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கலாம். இதில் சீரகம், மிளகு, பூண்டு, கொஞ்சம் கறிவேப்பிலை, தக்காளி எல்லாத்தையுமே போட்டாச்சு, புளி எல்லாத்தையுமே போட்டாச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஒரு அரை மிளகாய் போட்டு கூட இதில் அரைச்சிக்கலாம். இல்லை மீடியமான காரம், தாளிக்கிற காரம் மட்டும் போதும் அப்படின்னா இதை மட்டும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து இதில் நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இதை ஊற்றி கொதிக்க வச்சோம் அப்படின்னா 5 நிமிஷத்தில் ரசம் ரெடி ஆகிடும். இதை அரைச்சிட்டு வந்துடலாம். பாத்திரம் சூடாயிடுச்சு. நம்ம ரசத்துக்கு தேவையான எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். சூடானதுல கடுகு தாளிச்சிக்கலாம். கூட கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். இப்போ பச்சை மிளகாய், வரமிளகாய், கருவேப்பிலை, இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிறோம் இல்லையா சீரகம், மிளகு, புளி, தக்காளி இது எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள்தூள், ரசத்துக்கு தேவையான அளவு கல்லுப்பு. ரசம் இப்போ கொதிக்க போகுது. நார்மலாக நம்ம ரசத்துக்கு வந்து இந்த மாதிரி நல்லா நுர கட்டி வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுருவோம். பட் இந்த ரசத்துக்கு வந்து நல்லா கொதிக்கணும். அந்த சீரகம், மிளகு, பூண்டு எல்லாம் நல்லா கொதிச்சு வரும்போது தான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. சின்ன குழந்தைங்களுக்கு கூட இந்த ரசத்தை வந்து நல்லா கொடுக்கலாம். நல்லா ஜீரணம் ஆகும். இந்த மாதிரி சளி பிடிச்சிருக்கு, காய்ச்சல் அடிச்சிருக்கு, குழந்தைய வந்து சாப்பிட மாட்டேங்கிறான் அப்படின்னா இந்த மாதிரி ரசம் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த ரசத்தை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 5 நிமிஷத்தில் ரசம் வந்து ரெடி ஆயிரும். நல்லா ரசம் கொதிச்ச உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான், ரசம் ரெடி. நல்லா சூடாக சாப்பாட்டுக்கு ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டு சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும். Subscribe now and press the bell icon. Never miss an update.